கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்தில் பார்க்கிறோம், இச்சைகளை குறித்து பார்த்து வருகிறோம். சங்கீதம் 78 சங்கீதம் 29:30 பார்க்கிறோம். 18வது வசனத்தில் பார்க்கிறோம், தேவ பிள்ளைகளே, அவர்கள் தேவ பிள்ளை போஜனத்து மேலே இச்சை வைத்து அவர்களை தேவ பிள்ளைகளை அழிந்து போனார்கள் சொல்லப்படுகிறது. எகிப்திலிருந்து கடந்து வரும் பொழுது அவர்களுக்கு தேவன் மன்னாவையும் கொடுத்து கொண்டு வந்தார். மன்னாவை சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு என்ன ஆசை? மாம்ச இச்சை மேல ஆசை. என்ன வேணும்? கறி, அதாவது இறைச்சி மேல இறைச்சி சாப்பிடணும், வெங்காயம் சாப்பிடணும், பூண்டு சாப்பிடணும், வெள்ளரிக்காய் சாப்பிடணும், பலவிதமான போஜனம், இச்சை. தேவ பிள்ளைங்க அவங்களுக்குள்ள அந்த இச்சையின் ஆவியை அதுக்கு கொடுத்துட்டு தேவ பிள்ளைங்க. ஆனால் வேதத்தில் பார்க்கிறோம், தேவ பிள்ளைங்க அந்த இச்சித்த ஜனகர் எல்லா வழிகளை மாண்டு போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. மாம்ச இச்சைக்கு அடிமைப்பட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, எனக்கு சிலர் கறி இருந்தாதான் சாப்பிடுவேன், சிக்கன் இருந்தாதான் சாப்பிடுவேன், மட்டன் இருந்தாதான் சாப்பிடுவேன், கோழி இருந்தாதான் சாப்பிடுவேன், தேவ பிள்ளையே மீன் இருந்தாதான் சாப்பிடுன்னு சொல்லி சிலர் அந்த போஜன இச்சையில அடிமையாக இருக்கிறாங்க. பிசாசங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான். தேவ பிள்ளைகளே, அந்த அடிமைக்கு நீ இடம் கொடுக்காத. சிலர் வீட்டில் ஒண்ணுமே இல்லைனா எனக்கு இறைச்சி வாங்கிட்டு வா, கடனை வாங்கி அதை இறைச்சி வாங்கிட்டு வா, மீனை வாங்கிட்டு வா, ஆட்டை வாங்கிட்டு வா, கோழி வாங்கிட்டு வா. தேவ பிள்ளையே, அது மாம்ச இச்சைக்கு நீ இடம் கொடுக்காதே. அந்த இச்சைத்த ஜனங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்கவில்லை. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, பெற்றோர்களையும் அஞ்ஞான கணவனையும் மனைவியும் அஞ்ஞான தேவனை நண்பர்களையும் அஞ்ஞான தொல்லை கொடுத்து கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, எனக்கு அது வேணும், இது வேணும், அந்த சாப்பாடு வேணும், இது வேணும், எனக்கு மேகி வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம்னு சொல்லி மாம்ச இச்சைக்கு அடிமையா இருக்கிற தேவ பிள்ளையே, அது வெறுக்கவில்லை அவர்கள் என்று சொல்லுங்க. அந்த மாம்ச இச்சையை வெறுக்கவில்லை என்று வேதவசனம் சொல்கிறது. அதனால அவர்கள் ஒருத்தனும் கானானுக்குள்ள போக முடியல. தேவ பிள்ளைகளே, போஜனத்து மேல இச்சை வைத்து நீ வாழ்ந்து கொண்டு இருப்பாயானால் அந்த மாம்ச இச்சையினாலே, மாம்ச இச்சை உன்னை கொன்று விடும். தேவ பிள்ளைகளே, அந்த மாம்ச இச்சை பொல்லாதது. தேவ பிள்ளைகளே, நான் ஒரு காலத்தில் அந்த மாம்ச இச்சைக்கு அடிமையாக இருந்தேன். தேவ பிள்ளைகளே, அதாவது 40 புரோட்டா சாப்பிடுவேன், 3 கோழி சாப்பிடுவேன். தேவ பிள்ளைங்க, ஆனால் அது ஒரு காலம். ஆனால் ரட்சிக்கப்பட்டது இன்னைக்கு 3 புரோட்டா அதுக்கு மேலே சாப்பிட முடியல, 3 கோழியெல்லாம் சாப்பிட முடியாது. தேவ பிள்ளைகளே, அது ஒரு ஆவி. எனக்கு அந்த போஜனம் வேணும், அதான் வேணுங்கிற ஒரு அந்த இச்சைக்கு நாவி, அந்த மாம்சத்தின் நாவி, அதுக்கு நீ இடம் கொடுக்காது. அதை மேற்கொண்டதுக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் சொல்லிக்க. சாம்பார் இருந்தாலும், ரசம் இருந்தாலும், மோர் இருந்தாலும், எது தந்தாலும் ஆண்டவர் தருத நீ சாப்பிடு. தேவ பிள்ளைங்க, ஆண்டவர் அதான் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு போனா அவங்க தாரத முன்வைக்கிறத வாங்கி சாப்பிடுங்க. அதிக போஜன பிரியனா இருக்காது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை இருப்பேயானா இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்புவிடு. தேவ பிள்ளைங்க, ஆண்டவரே எனக்கு இந்த மாம்ச இச்சை, ஆண்டவரே இந்த போஜன பிரியனாக, ஆண்டவரே நான் மாம்ச இச்சையாக இருக்கக்கூடாது, என்னிடத்திலிருந்து எடுத்து போட வேண்டும் சொல்லி கேட்க முடியுது. தேவன் உனக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உனக்கு கோடி சூத்திரன் அப்பா. ஆண்டவரே, அந்த எகிப்திலிருந்து வந்த ஜனங்கள் ஆண்டவரே மாம்ச இச்சைனாலே அப்பா எங்களுக்கு இறைச்சி வேணும்னு சொல்லி, அப்பா தாப்பனே, அப்பா வெள்ளரிக்காய் வேணும், பூண்டு வேண்டும் சொல்லி அப்பா அவங்க இச்சைத்ததுனாலே ஒருவனும் காணாமக்குள்ள போக முடியலப்பா. அவர்கள் அழிந்து போறன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நாங்கள் அது இது வேணும் அது வேணும்னு கேட்டிருந்தா எங்களுக்கு தயவால் மன்னித்தரும். எங்களுக்கு அந்த மாம்ச இச்சைகளை கொண்டு வருகிற எல்லா கிரிகளையும், போஜன இச்சைகளை கொண்டு வர எல்லா கிரிகள் எப்பொழுது வெளியேறதுக்காக சோதரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் யாரெல்லாம் போஜ இச்சைக்கு அடிமையா இருக்கிறார்கள் எல்லாத்தையும் விடுதலை கொடுப்பீராங்க. விடுதலை கொடுங்க. பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தால ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. போஜன இச்சைக்கு எனக்கு அது வேணும் இது வேணும் இச்சைத்து அது மேலே பிரியப்படாதங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீங்கள் கடந்து போக முடியாது. கர்த்தர் இடத்துல கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். God bless you.